அவ தொடுதல், அவ தந்த முத்தங்கள், அவ காதல், அவ உடம்பு எனக்கு உண்மையா இருந்துச்சு. என்னை காதலிச்சது. நான் எப்படி அவளை சந்தேகப்பட்டேன்? இல்ல, என் சௌந்தர்யா என் மனைவி. என்னைக்குமே எனக்கு துரோகம் செய்ய மாட்டா. அவன் நல்லவ. என் சௌந்தரி கூட நான் சாவு கடந்தும் வாழ ஆசைப்படுறேன். வாழ்வோம். அடுத்த தடவை என் சௌந்தரியை நான் சந்திக்கிறப்ப நான் சந்தேகப்பட்டதை எடுத்து சொல்லி அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். என் சௌந்தரி ரொம்ப நல்லவ. அவ என்னை கண்டிப்பா மன்னிச்சிருவா. போய் குளிப்பாட்டிட்டு வாங்க. எனக்கு முட்டேறா. அட பாவி, என் குடும்ப விளக்கே போயிருச்சு. புளியவதி போய் சேர்ந்துட்டா. இனிமே முடியிருந்த அண்ணன் மயிறு போலால. அடா ஐயோ சுந்தரி, என்ன விடுங்க, நான் போறேன். அநியாயமா போயிட்டே சுந்தரி, என்ன விடுங்க. ஐயோ என்ன விடுங்க, நான் போறேன். நம்ம சுந்தரி நம்மளை விட்டு போயிட்டானா? இப்படி தனியா தவிக்க விட்டு போய் எப்படிமா மனசு? அன்பு 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 அன்பு
என்ன மன்னிச்சிரு. நீ சந்தேகப்பட்டது சரிதான். நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவ கிடையாது. நானும் உன்னை மனப்பூர்வமா தான் காதலிச்சேன், அது உண்மைதான். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு அன்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணாம போயிருந்தா காலம் பூரா உன்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. நம்ம காதல செத்துருக்காது. நீ என் கூட 4 நாள் இஷ்டப்படி இருந்துட்டு போயிட்ட. நான் என்னடா செய்வேன்? தனிமை ஏக்கம் என்ன கொல்லாம கொன்றுச்சு அன்பு. ஒரு சூழ்நிலையில விபத்துல நானும் உங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். திருந்த முயற்சி பண்ணோம், முடியல. எங்க மனசு சொல்றது உடம்பு கேட்கல. ஆமா, நாங்க உடம்புக்கு அடிமையாயிட்டோம். என் சூழ்நிலையில நீ இருந்தா அது உனக்கு புரியும் அன்பு. ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு காதலிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அன்பு. நீ ரொம்ப நல்லவன். உன் கூட வாழ நான் தான் தகுதி இல்லாதவன் அன்பு. நான் இப்ப 2 மாசம் முழுகாம இருக்கேன். அது உனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை அன்பு. நானும் உன் கூட கடைசி வரைக்கும் வாழத ஆசைப்பட்டேன். ஆனா விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. நான் உங்க அப்பா 2 பேருமே கேட்டவங்க தான். ஆனா அதுக்கான தண்டனைய நானே ஏத்துக்கிறேன். அவரை மன்னிச்சிட அன்பு. அடுத்த ஜென்மத்திலயாவது நான் உன் கூட கடைசி வரைக்கும் உண்மையா வாழணும். அதுக்கு அந்த ஆண்டவ அருள் புரியணும். நீ நல்லா இருக்கணும் அன்பு, சந்தோஷமா வாழணும். நீ நம்ம கதையில சொன்ன மாதிரி ஒழுக்கமா வாழறதுதான் நாகரிகம் நானும் நம்புறேன். ஆனா முடியலையே. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமே உன் கூட என்னால வாழ முடியாது. எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. என்ன மன்னிச்சிரு அன்பு. ஏன்பா எனக்கு துரோகம் பண்ண? நான் உன் போல தானே. எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது? சுந்தரி உன் மக மாதிரி தானே இருந்தா. அவளை எப்படி உன்னால நாசம் பண்ண முடிஞ்சது? நான் கெட்டவன் இல்லடா, சூழ்நிலை தான் என்ன இப்படி ஆக்கிருச்சு. 18 வருஷம் மிலிட்ரி வாழ்க்கையில் நான் எந்த தப்பு தண்டாவும் செய்யலை. ரம்மையும் கண்ணையும் விட்ட வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவை தவிர வேற எவ்வளையும் நான் மனசால கூட தொட்டது கிடையாது. காலில் அடிபட்டு அன்ஃபிட் ஆன உடனே மிச்ச காலத்தையாவது அம்மா கூட சந்தோஷமா கழிக்கலான்னு ஓடி வந்த 7வது நாளே அவ போய் சேர்ந்துட்டா. நான் என்னடா செய்வேன்? அதுக்காக மருமகளை பொண்டாட்டி ஆக்கிருவியா? அன்பையும் பாசத்தையும் இந்த கடல் மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அதை காட்ட எனக்கு யாருமே கிடைக்கல. அப்போதான் சுந்தரி, என் சுந்தரி வந்தா. ஆரம்பத்தில் அவளை மகளா தான் பார்த்தேன். அவளை என்ன அப்பா மாதிரி தான் நடத்தினான். விதி எங்களை விடலையே. இதே கடலுக்குள்ள மீன் பிடிக்க வந்தப்போதான் ஒரு விபத்துல நான் தான் அவளை கம்பல் பண்ணி தப்பு பண்ண வச்சேன். அதை உங்ககிட்ட சொல்ல வந்தோம், நீ கேட்கல. ஒரு தடவை